ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவை கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இது கிச்சன் ஆர்கனைசேஷன் பார்ட் 2. இதோட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்ட் 1 பார்க்காதவங்களாம் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோவுக்கு வாங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனுக்காக 2 ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேங்க. அதை தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னா, ஒரு கிச்சன் ரேக்கு தான், ஒரு சின்ன ரேக்கு தான். பட் ஆனால் அதோட சின்ன ப்ராசஸ்ன்னு நினச்சி தான் நான் நினச்சேன். பட் ஆனால் ஸ்க்ரூலாம் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. சரி, என்னதான் இருந்தாலும் நம்மளோட மெக்கானிக் மூளையெல்லாம் ஓப்பன் பண்ணி இதை நம்ம ஒர்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி ஒரு வழியாக அந்த கிச்சன் ரேக்கையும் செட் பண்ணிட்டேங்க. ஓரளவுக்கு செட் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கே குட்டியாக க்யூட்டாக அழகாக தாங்க இருந்துச்சு. இந்த மாதிரி சின்ன கிச்சன் வச்சுருக்கவங்களுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக தான் வந்தார் வினைக் அப்படின்ற மாதிரி கடைசியாக தான் வாங்கினேன் இந்த ப்ராடக்டை. கீழே ஓட்டுறதுக்கு ஒரு வால் ஸ்டிக்கர் ஏன்டா வாங்கணும் அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. இந்த மணியை பாப்பாவை தூங்க வச்சுட்டு நைட்டு 12 மணிக்கு வந்து இந்த வேலையை நான் பார்த்துட்ருக்கேன். அதுவும் என் பாப்பா நைட்டு 11:30 ஆனால் தான் தூங்குவேன், அதுக்கு முன்னாடி தூங்க மாட்டேன்னு சபதம் எடுத்துகிட்டு வந்திருக்கும் போலங்க. சாமானியமாக முன்னாடி தூங்கவே மாட்டாங்க. சரி, அவங்களையும் தூங்க வச்சுட்டு இந்த வேலையும் சரி டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். ஆனால் இது எவ்வளோ இழுன்னு இழுப்புன்னு தெரியவே இல்லைங்க. கண்டிப்பாக யாருக்குமே நான் இந்த ஸ்டிக்கரை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். எல்லா ஸ்டிக்கரும் நார்மலாக தான் இருக்கும். இந்த ஸ்டிக்கர் கீழே ஏதோ அலுமினியம் ஃபாயில் இது இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் ஒன்ஸ் ஒட்டினது தான், அதை எடுக்கவே முடியாது. அந்த ஸ்டிக்கருக்குள்ளேயே ஸ்டிக்கர் ஒட்டிக்குதுங்க. அதுக்கு மேலே பிரித்தாலே பிரச்சனை. கண்டிப்பாக இதை சுருக்கம் இல்லாமல் சுத்தமாக ஒட்ட முடியல. என்ன தான் நான் பாருங்கள் அழுத்தி எடுக்கிறேன், ஆனால் கூட சுருக்கம் இல்லாமல் ஒட்டாமல் இருக்க முடியல. இது ஸ்டோவ் இருக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடு தான். ஸோ ஒரு சைடு மட்டும்தான் என்னால் இப்போ ஒட்ட முடிஞ்சிச்சு. நைட்டு 12க்கு மேலே ஆகிடுச்சு அப்படின்றதுனால சரி இந்த சைடு மட்டும் ஒட்டிட்டு நான் கிளம்பிட்டேன். மணி 12 ஆனதுனால நான் நெக்ஸ்ட் சைடு நாளைக்கு பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். சரி, அடுத்த நாள் நைட்டும் கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சரி வால் ஸ்டிக்கர் மறுபடியும் ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி ஒட்டிட்டாங்க. மீதி பாதியை ஒட்டுறதுக்குள்ளே அதை ஓப்பன் பண்ணக்குள்ள அவ்வளோ கசங்கி வந்துச்சு. இத்தனைக்கும் அதுதான் லாஸ்ட் பீஸு வேறு. அதுக்கப்புறம் என்கிட்ட அந்த இதுவும் இல்லை. ஆளை வர்றா சாமி அப்படின்னு அந்த பேப்பரை தலையை சுற்றி தூக்கி போட்டு கிச்சனை ஆர்கனைசேஷன் பண்ணுற வேலையில் இறங்கிட்டேங்க. அதை கவுண்டர் டாப் மேலே இருந்த ஒரு திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு அந்த வேலையை முடிச்சிட்டேங்க. And thank you so much for watching this video.